எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A உடைய கவுன்சிலிங் நடக்க போகுது. ஸோ, அதற்கு என்னுடைய போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எந்த ஆர்டர்ல நம்ம எடுக்கலாம் அப்படின்றது, இது என்னோட தனிப்பட்ட ப்ரிஃபரன்ஸ் தான். ஸோ, நீங்க இது இண்டிவிஜுவலுக்கு இண்டிவிஜுவல் மாறும். சரிங்களா? நீங்க உங்களுக்கு எப்படி தகுந்த மாரி இருக்கோ, அதுக்கு தகுந்த மாரி நீங்க எடுங்க. ஸோ, நெறைய பேர்ட்ட கன்சல்ட் பண்ணிட்டு எடுங்க. அந்த துறையில வேலை செய்றவங்ககிட்ட கேட்டுட்டு நீங்க எடுங்க. ஸோ, ஆல்ரெடி எல்லாமே ஒரு லிஸ்ட் நீங்க ரெடி பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ, நான் தர லிஸ்ட்டு உங்களோடது மேட்ச் ஆகுதா அப்படின்றத மட்டும் பாருங்க. ஸோ, இப்ப நமக்கு நெறைய போஸ்ட்டு நமக்கு லெவல் 12 அண்ட் எபோவ்லயே இருக்குங்க. ஆல்மோஸ்ட் 700 போஸ்ட் நமக்கு இருக்கு. இது இப்ப நம்ம காமிச்சிருக்கிறது நோட்டிஃபிகேஷன் வந்தது. அதுக்கப்புறம் இதில சில சேஞ்சஸ் அப்படின்றத பண்ணியிருக்காங்க. சீனியர் இன்ஸ்பெக்டர் கோஆப்பரேட்டிவ் இதில 497 குடுத்துருக்காங்க. ஆனா அவ்வளோ இல்ல. இப்போ 407 தான் இருக்குங்க. ஓகே. ஸோ, அதே மாரி அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டு, அதுக்கப்புறம் வந்து ஆடிட் இன்ஸ்பெக்டர் ஹெச்ஆர்என்சி. ஸோ, இது எல்லாமே இருக்குங்க. ஓகே. ஸோ, இதுக்கு நம்ம எந்த ஆர்டர்ல எடுக்கணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ, கிடைக்குமா உங்களுக்கு கிடைக்காதா அப்படின்றது, ஸோ இட் டிபெண்ட்ஸ். இப்ப என்ன பண்ணுவாங்க, மோஸ்ட்லி இந்த லெவல் 12 போஸ்ட்ட விட்டுட்டு சிலர் ஆ ரெவென்யூ எடுப்பாங்க. இல்ல எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீசர் டவுன் பஞ்சாயத்து எடுப்பாங்க. இல்ல ரூரல் டெவலப்மெண்ட் எடுப்பாங்க. இல்ல செக்ரட்டரியேட்ல அசிஸ்டன்ட் எடுப்பாங்க. ஸோ, அ இந்த ப்ரிஃபரன்ஸ்க்காக என்ன ஆயிடும், உங்களுக்கு லெவல் 12 கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் முன்ன பின்ன போயிட்டு வரும். ஒரு 50 ரேங்க் முன்ன பின்ன அப்படின்றது வரும். ஸோ, பிஎஸ்டிஎம்ல அவங்கவங்க எடுப்பாங்க. இந்த டைம் கூட டாப் 100 மார்க்ஸ்ல ம் பிஎஸ்டிஎம் கேண்டிடேட் 8 கேண்டிடேட் இருந்தாங்க குரூப் 2ல. ஸோ, அவங்க பிஎஸ்டிஎம்ல எடுத்ததுனால பின்னாடி இருந்தவங்களுக்கு சீட் கிடைச்சதுங்க. ஸோ, அது மாரி பிஎஸ்டிஎம் இதில முன்ன வருவாங்க. ஆனா என்ன ஆயிடும் அப்டின்னா, 2ஏல ஜெனரல் தமிழ் எடுத்தவங்க பிஎஸ்டிஎம் பண்ணியிருந்தாங்க அப்டின்னா, மார்க் கம்மியாகறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. டஃப்பா இருந்ததுனால மார்க் கம்மியாகும். ஓகே. ஸோ, எந்த ப்ரிஃபரன்ஸ்ல நம்ம எடுக்கணும் அப்டின்றதுக்கு நாம போட்டிருக்குங்க. ஓகே. ஸோ இதான். போஸ்ட் நேம் வந்து போட்டிருக்கு. வேகன்ஸீஸ் போட்டிருக்கு. என்னுடைய ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர் போட்டிருக்கு. அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் லோக்கல் ஃபண்ட் ஆடிட் டிபார்ட்மெண்ட் 277 வேகன்ஸீஸ் இருக்கு. ஸோ, இப்ப சீனியர் இன்ஸ்பெக்டர் கோஆப்பரேட்டிவ் 411 வேகன்ஸீஸ் இருக்கு. இப்ப நீங்க பிசியா இருக்கிறீங்க அப்படின்னா, ஜெனரல் டர்ன்ல சீனியர் இன்ஸ்பெக்டர் கோஆப்பரேட்டிவ்க்கு 62 வேகன்ஸி இருக்கு. ஜெனரல் டர்ன்ல விமன்க்கு 28 வேகன்ஸீஸ் இருக்கு. நான் இது பிஎஸ்டிஎம் சேர்த்தாம சொல்றேங்க. அது மாரி பிசிக்கு 52 வேகன்ஸீஸ் அண்ட் விமன்க்கு 23 வேகன்ஸீஸ். டோட்டலா 175 வேகன்ஸீஸ் போல இருக்கு. ஸோ, அப்ப 175 ரேங்க் உள்ள நீங்க பிசி ரேங்க்ல இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு உறுதியா அது கிடைக்கும். இதுக்கு முன்னாடி இதே மாரி 277 வந்து எல்எஃப்ஏல இருக்கு. ஸோ, அது ஆல்மோஸ்ட் ஒரு 140 அப்படின்றது வரும். ஸோ, 140 + 175 நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 300 ரேங்க்ல இருந்தீங்கன்னா, இந்த 2 போஸ்ட்ல ஏதாவது ஒரு போஸ்ட் உங்களுக்கு கிடைச்சிடும். நான் சொல்றது கம்யூனிட்டி ரேங்க். சரிங்களா? ஸோ, ஜெனரல்ல இருக்க ஒரு 70% வந்து பிசி வந்து ஃபில் பண்ணுவாங்க. 20% டூ 25% வந்து எம்பிசி ஃபில் பண்ணுவாங்க. மீதி இருக்கக்கூடிய 5% வந்து பிசிஎம் அண்ட் எஸ்சி அவங்க ஃபில் பண்ணுவாங்க. ஸோ, இதுதான் இப்ப இருக்கிறது. என்னன்னா இது ஜெனரல்ல எவ்வளோக்கு எவ்வளோ ஜென் பிசி அண்ட் எம்பிசி மூவ் ஆகுறாங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு சான்சஸ் இருக்கும். இப்ப எஸ்சி, எஸ்டில பெருசா மூவ்மெண்ட் இருக்காது. ஒரு 3-4% தான் ஜெனரல் எடுப்பாங்க. ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்கான டிபார்ட்மெண்ட் ஜெனரல்ல தான் இருக்கு அப்படின்னா, அத எடுப்பாங்க அவங்க. இல்லன்னா அத எடுக்க மாட்டாங்க. ஸோ, அப்ப பெருசா மூவ்மெண்ட் இருக்காது. 300 ரேங்க் நான் எஸ்சில இருக்கிறேன் அப்படின்னா, ஜெனரல்ல இருக்கிறவங்க முன்னாடி எடுத்தாங்க அப்படின்னா, உங்களுக்கு கிடைக்கும். இல்ல அப்படின்னா கிடைக்காது இல்லைங்களா? ஸோ, அந்த மூவ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகே. ஸோ, ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் லோக்கல் ஃபண்ட் ஆடிட் 277 வேகன்ஸீஸ் இருக்கு. ஸோ, இது வந்து ஒரு இன்ஸ்பெக்ஷன் போகக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட். நீங்க ஒரு ஆஃபீஸ்க்கு இன்ஸ்பெக்ஷன் போறீங்க. சரிங்களா? சபார்டினேட் ஒர்க் அப்படின்றது பெருசா இருக்காது. டெஸ்க் ஒர்க் அப்படின்றது இருக்காது. இன்ஸ்பெக்ஷன் தான் இருக்கும். ஸோ, அதனால இது எல்லாருமே பிரிஃபர் பண்ணக்கூடிய முக்கியமான துறை. நம்ம இந்த போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்ல இருக்கக்கூடிய நெறைய போஸ்ட்டுக்கு ஆ இந்த இண்டிவிஜுவலான போஸ்ட் ப்ரொஃபைல் அப்படின்றத எடுத்து போட்டிருப்போம். அது பாருங்க உங்களுக்கு பயங்கர கிளியரான ஒரு ஐடியா அப்படின்றது கிடைக்கும். அடுத்து ஹெச்ஆர்என்சி சேம் தான். இப்ப ஆடிட்ட பொறுத்தவரைக்கும் லோக்கல் ஃபண்ட் ஆடிட், அப்புறம் ஸ்டேட் கவர்ன்மெண்ட் ஆடிட் இது 2ம் சேர்ந்தது தான் எல்எஃப்ஏ அப்படின்னு இவங்க குடுத்துருப்பாங்க. இது இல்லாம ஹெச்ஆர்என்சி ஆடிட் இருக்கும், கோஆப்பரேட்டிவ் ஆடிட் இருக்கும். கோஆப்பரேட்டிவ் ஆடிட்க்கு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றது கிடையாது. அது ஜூனியர் கோஆப்பரேட்டிவ் ஆடிட்டரா தான் எடுப்பாங்க அதுல. அது இல்லாம மில்க்ல ஆடிட் இருக்கும். சரிங்களா? ஸோ, இதுதான் ஒரு 5 துறைகள் சேர்ந்தது தான் இந்த எல்எஃப் ஆடிட் டிபார்ட்மெண்ட். ஸோ, அதில ஹெச்ஆர்என்சி அண்ட் எல்எஃப்ஏ டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்ல இருக்குங்க. ஓகே. ஸோ, இது 2ம் ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸா இருக்கும் எல்லாருக்குமே. அடுத்து சீனியர் இன்ஸ்பெக்டர் கோஆப்பரேட்டிவ். இதில ஏற்கனவே நெறைய பேர் போயிட்டாங்க. இன்ஃபாக்ட் இந்த டிபார்ட்மெண்ட் ஒரு டைமண்ட் ஷேப் டிபார்ட்மெண்ட். சீனியர் இன்ஸ்பெக்டர் கோஆப்பரேட்டிவ்ல இருந்து சிஎஸ்ஆர் ஆவாங்க. சிஎஸ்ஆர் வந்து நெறைய போஸ்ட் இருக்கும். எஸ்ஐசிஎஸோட சிஎஸ்ஆர் நெறையா இருக்கும். ஸோ, ஆ இப்ப ஏற்கனவே நெறைய பேர் போயிட்டதுனால, ப்ரமோஷன் அப்படின்றது உடனே வராது. நார்மலா 4 இயர்ஸ், 3 1/2 இயர்ஸ்லயே வந்து அடுத்த ப்ரமோஷன் வந்துரும்.
அடுத்த ப்ரமோஷன் அப்படின்றது கோஆப்பரேட்டிவ் சப் ரெஜிஸ்ட்ரார். அவங்க வந்து தாசில்தார் கேடர் 5-1 அப்படின்றது அவங்களுடைய சேலரியா இருக்கும். லெவல் 21 அப்படின்னு இருக்கும். ஆனா என்ன ஆயிடும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து அ உடனே வராது. இப்ப போற யாருக்குமே உடனே ப்ரமோஷன் அப்படின்றது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இதற்கு முன்னாடி 2008, 2010, 2012, 2013, 2015, 2018, 2020, 2024 இவ்ளோ பேட்ச் போயிருக்காங்க. எல்லாருமே யங்ஸ்டர் போயிருக்காங்க. அவங்கலாம் அவங்களுடைய லேட் 30ல இருப்பாங்க. இப்ப போனவங்க அவங்களுடைய ஏர்லி 20ல இருப்பாங்க. ஸோ அப்படின்னு இருக்கப்ப ப்ரமோஷன் அப்படின்றது ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ரொம்ப குறைச்சலா தான் இருக்கும். அத நீங்க எதிர்பார்த்து போங்க. இப்ப நீங்க ஒரு துறையில கேட்கிறீங்கன்னா, நான் வந்து 3 வருஷத்துல எனக்கு ப்ரமோஷன் வந்துருச்சுன்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனா அவங்களுக்கு அப்புறம் 2 பேட்ச் போயிருக்கும். ஸோ என்ன ஆயிடும், ப்ரமோஷன் வந்து போகுறது கஷ்டமாயிடும், கம்மியாயிடும். ஸோ இப்ப குரூப் 2ஏல போறீங்கன்னா, உங்களுக்கு 25 டூ 30 இயர்ஸ் சர்வீஸ் இருந்தா 2 அதாவது 2 ப்ரமோஷன் அப்படின்றத வாங்குவீங்க. இல்ல எனக்கு 30 டூ 35 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா, நீங்க ஒரு 3லருந்து 4 இன்கிரிமென்ட் 4 ப்ரமோஷன் அப்படின்றத நீங்க வாங்குவீங்க. இதுக்கு சேலரி தெரியும். குரூப் 2ஏ அப்படின்னா 33,000 சேலரி இருக்கும். குரூப் 2ல இந்த 2ஏல இந்த லெவல் 12 போஸ்ட்டா இருந்தது அப்படின்னா, சேலரி 50,000 பிளஸ் 55,000 அப்படின்றது உங்களுக்கு இருக்குங்க. ஓகே. இந்த எவ்வளோ சேலரி வாங்குவாங்க, இது மாரி எல்லா விவரமும் நம்ம வீடியோ பண்ணியிருப்போம். நீங்க பாருங்க. ஓகே. ஸோ சீனியர் இன்ஸ்பெக்டர் கோஆப்பரேட்டிவ் 411 வேகன்சிஸ் இருக்கு. அத நான் அடுத்த ப்ரிஃபரன்ஸா வச்சுப்போம். அடுத்து ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர், சூப்பர்வைசர் அக்ரி மார்க்கெட்டிங்ல இருக்கக்கூடியது. அது 12 வேகன்சிஸ் இருக்கு. அதையும் நம்ம கன்சிடர் பண்ணலாம். இது எல்லாமே இப்ப நம்ம சொல்லக்கூடிய இது எல்லா போஸ்ட்டுமே இந்த போஸ்ட் எல்லாமே லெவல் 12 போஸ்ட்ல வரும். இதுக்கு எல்லாத்துக்கும் சேலரி 50,000 பிளஸ் அப்படின்றது வந்துருங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுவே ஆல்மோஸ்ட் 708 வேகன்சிஸ் அப்படின்றது இருக்கு. ஸோ 708 வேகன்சினா லெவல் 12 எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னா, நீங்க பிசியா இருந்தீங்க அப்படின்னா 350 டூ 400 ரேங்க்ல நீங்க இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வரதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. அடுத்து டவுன் பஞ்சாயத்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீசர் ரொம்ப சூப்பரான வேலை சரிங்களா? நீங்க தான் இந்த வேலைக்கு நீங்க தான் பாஸா இருப்பீங்க. ஆம், நம்மளுடைய டவுன் பஞ்சாயத்து அப்படின்றது ஆ, ஆ, கிராம பஞ்சாயத்து உள்ள பேரூராட்சி அப்படின்னு பேரூராட்சியிலேயே சிறப்பு நிலை பேரூராட்சி, அப்புறம் வந்து செலக்ஷன் கிரேட் அண்ட் ஸ்பெஷல் கிரேட் அப்படின்னு இருக்கும். ஸோ உங்களை எடுத்த உடனே முதல் நிலை இதில் போடுவாங்க. அடுத்தடுத்த ப்ரொமோஷனில் நீங்கள் போவீங்க. ஸோ டேக்ஸ் கலெக்ஷன் அப்படின்றது முக்கியமான பணியாக இருக்கும். ப்ரொஃபஷனல் டேக்ஸ் கலெக்ட் பண்ணுவீங்க, ரோடு பார்ப்பீங்க. முனிசிபல் கமிஷனர் என்னென்ன பண்ணுவாங்களோ அதை ஒரு பேரூராட்சி லெவலில் நீங்கள் பண்ணுவீங்க. ரொம்ப முக்கியமானது. ஓகே. செக்ரட்டேரியட்ல இருக்கக்கூடிய ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் அதர் தென் ஃபைனான்ஸ் அண்ட் லா. ஸோ நீங்க யுபிஎஸ்சிக்கு தான் நான் படிக்க போறேன், சென்னையிலே இருக்க போறேன் அப்படின்னா, இந்த டிபார்ட்மெண்ட் நம்ம எடுக்கலாம். இது இல்லாம கமிஷனரேட் இன் ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன்ல அதில கூட வேகன்சிஸ் இருக்கு. அதெல்லாம் எடுக்கலாம். சிவில் சப்ளைஸ் சென்னையில தான் போஸ்டிங் இருக்கும். ஸோ அத நம்ம எடுக்கலாம். ஆர்க்கியாலஜிக்கல் அதுவும் சென்னையில தான் இருக்கும். அத நம்ம எடுக்கலாம். ஒரு சில மெட்ரோ சிஎம்டிஏ அப்படின்றது சென்னையில தான் இருக்கும். ஸோ அத நம்ம எடுக்கலாம். ஸோ நான் இங்க தான் எடுக்க போறேன், சென்னையில தான் எடுக்க போறேன் அப்படின்றவங்களுக்கு நெறைய போஸ்ட் அப்படின்றது இருக்குங்க. ஓகே. அசிஸ்டன்ட் கமர்ஷியல் டேக்ஸ் எடுக்கலாம். ஸோ நல்ல டிபார்ட்மெண்ட் சரிங்களா? ப்ரமோஷன் நெறையா இருக்கும். நம்ம டிபார்ட்மெண்ட் வந்து வளர்ந்து வரக்கூடிய ஒரு துறையா இருக்கும் கமர்ஷியல் டேக்ஸ். நம்ம கமர்ஷியல் டேக்ஸ் இதுக்கு முன்னாடி கூட டிசிடிஓக்கு போட்டிருப்போம். நீங்க பாருங்க தெரியும். லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி நம்ம எடுக்கலாம். ரொம்ப நல்லாருக்கும். செக்ரட்டேரியட்ல நீங்க அசிஸ்டன்ட்டா போயி, அப்புறம் ஏஎஸ்ஓ ஆகறதுக்கான காலம் இப்ப போறவங்களுக்கு ஒரு 3 டூ 4 இயர்ஸ் ஆகும். இப்ப உள்ள போற பேட்ச்க்கு மேபி ஒரு 5 இயர்ஸ் அப்படின்றது ஆகலாம். ஏஎஸ்ஓ ஆயிரலாம். என்னன்னா, இதுல மினிஸ்டருக்கு பிஏ ஆகறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும். அதனால நெறைய பேர் இத எடுப்பாங்க. ஓகே. ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் அதான் சீனியர் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் 228 வேகன்சிஸ் மேசிவா இருக்கு. ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய பரவலா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே இந்த வேகன்சிஸ் அப்படின்றது இருக்கு. ப்ரிஃபரன்ஸ்ல நெறைய பேர் வந்து ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் எடுப்பாங்க. நான் எப்படி அட்வைஸ் பண்ணுவேன் அப்படின்னா, உங்களுக்கு ஏஜ் வந்து லெஸ் தென் 25 ஆர் 26, 27 அப்படின்னு இருந்ததுன்னா, நீங்க ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் எடுக்கலாம். எடுத்தா உங்களுக்கு வந்து ப்ரமோஷன் சீக்கிரமா இருக்கும். சீக்கிரமா இருக்காது. என்னன்னா ஒரு 10 வருஷத்துல உங்களுக்கு வந்து பெருசா இந்த ப்ரமோஷன் அப்படின்றதெல்லாம் இருக்காது. அதுக்கப்புறம் டக் டக்ன்னு வரும். உங்களுடைய ரிட்டயர்மெண்ட் அப்ப நீங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட் ரெவென்யூ ஆஃபீசர் டிஆர்ஓ கேடர்ல இருப்பீங்க. ஸோ டிஆர்ஓ அப்படின்றது ரொம்ப குரூப் ஏ ஆஃபீசர் கேடர்ல வரக்கூடியது இல்லைங்களா? ஸோ அதனால அ ஒரு சிலர் டாப் 10ல இருக்கிறவங்க கூட ஏஜ் கம்மியா இருந்தா ரெவென்யூ எடுங்க. உங்களுக்கு 38 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா கன்ஃபர்ட் ஐஏஎஸ் வரதுக்கு கூட கொஞ்சம் சான்சஸ் இருக்குங்க. ஸோ அதனால ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் உங்க ஊர்லயே கிடைக்குது அப்படின்னா, அத கண்டிப்பா கன்சிடர் பண்ணலாம். உங்களுக்கு எல்எஃப்ஏ, சீனியர் இன்ஸ்பெக்டர் கோஆப்பரேட்டிவ், ஓன் டிஸ்ட்ரிக்ட் ஆர்ஐ அப்படின்னா, அவங்களோட ஏஜ் கம்மியா இருந்தா ஆர்ஐ கூட நம்ம எடுக்கலாம். ஓகே.
அசிஸ்டன்ட் செக்ரட்டரியேட்டு செக்ரட்டரியேட் அதர் தென் செக்ரட்டரியேட்டில் இருக்கக்கூடிய ஜென்ரலில் இருக்கக்கூடிய 6 அதெல்லாம் நம்ம எடுக்கலாம். ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ். ஸோ இப்போ நான் போட்டிருக்க நம்பர்ஸ் வந்து இந்த நான் 6 7 அடண்டம்லேயும் சேர்த்து இருக்கிறத எடுத்து போட்டிருப்பேன். மேபி இதில் சில நம்பர்ஸ் தப்பாக கூட இருக்கலாம். இப்போ நான் சொல்ல வர்றது என்னன்னா நம்பர்ஸே கிடையாது, எந்த ஆர்டர் அப்படின்றது தான். ஓகேங்களா? ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் அசிஸ்டன்ட் முன்னாடியெல்லாம் நிறைய கால் ஃபார் வந்தது, இப்போ கம்மியாயிடுச்சு. ஸோ அதை எல்லாருமே பசங்க எல்லாம் எடுத்துருவாங்க. அதை ஹெச்ஆர்என்சி எடுக்கலாம். 44 வேகன்சிஸ் இருக்கு. சரிங்களா? சிஎம்டிஏ ரொம்ப ஒரு நல்ல இடம். சரிங்களா? இப்போதான் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றது அசிஸ்டன்ட் கேடரில் கொண்டு வந்திருக்கிறாங்க. சென்னையில் மட்டும்தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட். இதுக்கு வந்து சிஓ ஏதோ கேட்டிருக்காங்க, டைப்பிங் ஏதாவது முடிச்சிருக்கணுமான்னு கேட்டிருக்காங்க. அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க, அதெல்லாம் எடுக்கலாம். லேபர் டிபார்ட்மெண்ட் இதுவும் நல்லது. இது 2800 கிரேட் பேர்லேருந்து, அதாவது நீங்கள் லெவல் 10லேருந்து டேரெக்டாக லெவல் 18 போயிடுவீங்க அடுத்த ப்ரொமோஷனில். ஸோ நல்லாயிருக்கும். எல்லா அசிஸ்டன்ட்டுமே மோஸ்ட்லி போவாங்க. இது அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபர் குரூப் 2ல் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் போஸ்ட்டு, அது போவாங்க. இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் இது ஒரு நல்ல துறை. ஸோ அதெல்லாம் நம்ம போகலாம். விமன் நீங்கள் அப்படின்னா நீங்கள் சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டை ப்ரிஃபர் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து நீங்கள் அடுத்த ப்ரமோஷன் சூப்பர்னன்ட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் கம்யூனிட்டி சிடிபிஓவாக மாறுவீங்க. கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ஆஃபீஸராக சிடிபிஓ சைல்டு டெவலப்மெண்ட் ஆஃபீஸராக ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அது நல்லாயிருக்கும். உங்களுக்கு கீழே உங்கள் பிளாக்குக்குள்ள ஒரு 70 80 ஐசிடிஎஸ் இருக்கும். அதை நீங்கள் மேற்பார்வை பண்ணக்கூடிய வேலையாக இருக்கும். நல்லாயிருக்கும். இதில் ப்ரமோஷன் நல்லாயிருக்கும். அதாவது ஜாயின்ட் டைரக்டர் வரைக்கும் போகலாம் அப்படிம்பாங்க. ஜேஏவாக சேர்ந்தவங்க ஜாயின்ட் டைரக்டர் வரைக்கும் போகலாம் அப்படின்ட்டு 10 வருஷம் முன்னாடியே சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு நல்ல இடம் இது. சிவில் சப்ளைஸ் நீங்கள் இன்ஸ்பெக்ஷன் போகிற மாதிரியான ஒரு வேலை சென்னையில் மட்டும்தான் இருக்கும். ஆடிட் அசிஸ்டன்ட் ஒரு ஃபென்டாஸ்டிக்கான போஸ்ட்டு, ஆனால் யாருக்குமே தெரியாது. சரிங்களா? சூப்பரான போஸ்ட்டு. நான்லாம் டாப் 10லேயே அதை வச்சுருப்பேன் நான். ஸோ எல்லாருமே அதை பற்றி ஒன்றுமே தெரியாதனால விட்டுடுறாங்க. அசிஸ்டண்ட்டு டிரான்ஸ்போர்ட்டு ஆர்டிஓ ஆஃபீஸு உங்களுக்கே தெரியும் ஆர்டிஓ ஆஃபீஸ் எப்படின்ட்டு. ஸோ அதில் 32 வேகன்சி இருக்குது. அதையும் நம்ம கன்சிடர் பண்ணலாம். பொண்ணுங்களாம் அந்த ஆர்டிஓ ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கிறதுல கொஞ்சம் யோசித்து, ஒரு டைமுக்கு 2 டைம் யோசித்து எடுங்க. ஓகே. பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசன் அப்படின்றது நம்மளுடைய ப்ரைமரி ஹெல்த் சென்டரில் இருக்கக்கூடிய அதை நிர்வாகம் பண்ணக்கூடிய மாதிரியான வேலை. மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் சர்வீசஸ் அப்படின்றது மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம வேலை செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்மளுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் ஜிஹெச்சில் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதில் வேகன்சிஸ் நிறையா இருக்கிறதுனால அதெல்லாம் டே 2ல் நிறைய எடுக்க ஆரம்பிப்பாங்க. ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட், முன்னாடி ஃபிஷரிஸ் நல்லாயிருக்கும். டெக்னிக்கல் போஸ்ட்டுக்கு நம்ம போகலாம். ஃபிஷரி இன்ஸ்பெக்டராக நம்ம போக முடியும். ஆனால் இப்போ அதுக்கு கேஸ் போட்டு நிறுத்திட்டாங்க. ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் வந்து ஊர்லேயே கிடைக்கும் நமக்கு. நிறைய பிடிஓ ஆஃபீஸ் இருக்குது, நிறைய பிஇஓ ஆஃபீஸ் இருக்கும், டிஇஓ ஆஃபீஸ் இருக்கும், சிஇஓ ஆஃபீஸ் இருக்கும். சரிங்களா? அதனால ஜாயின்ட் டைரக்டர் ஆஃபீஸ் இருக்கும். ஸோ இது எல்லாத்துலேயும் நமக்கு போஸ்டிங் போடுவாங்க, அது டிஸ்ட்ரிக்டை பொறுத்து. ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாங்க. ஸோ அதுலேயும் நமக்கு வந்து வருங்க. ஸோ ஹைவேஸு, டெக்னிக்கல் எஜுகேஷன். ஸோ டெக்னிக்கல் எஜுகேஷனில் நம்ம எடுக்கலாம். உங்களுக்கு கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ், கவர்மெண்ட் பாலிடெக்னிக்கில் வேலையாக இருக்கும். வேலை ஒன்றும் பெருசாக இருக்காது. நீங்கள் ஃபர்தராக படிக்கணும் அப்படின்னா இந்த டெக்னிக்கல் எஜுகேஷன்லாம் நம்ம கன்சிடர் பண்ணலாம். சென்னை டிஎன்பிஎஸ்சி அங்கே மட்டும்தான் இருக்கும் அசிஸ்டண்ட்டு. சரிங்களா? லாஸ்ட் டைம் இந்த டிஎன்பிஎஸ்சியில் ஒருத்தவங்க ஏஎஸ்ஓ எடுத்தாங்க. ஸோ அந்த டிஎன்பிஎஸ்சி கவுன்சிலிங் ஹாலில் இருந்த எல்லாரும் கைத்தட்டி சிரிச்சிட்டு இருந்தாங்க. ஏஎஸ்ஓ நம்ம கிட்ட ஒருத்தர் வந்து மாட்டிக்கிட்டான் அப்படின்ட்டு. ஸோ நல்லா தான் இருக்கும். நீங்கள் தமிழ்நாட்டுக்கே ஒரு தேர்வு ஆணையம் அப்படின்னு இருக்கு, அதில் ஒரு மெம்பராக போய் இருக்க போறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. ஓகே. ஸோ விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் ஒன்லி இன் சென்னை தான் இருக்கும். அது ஒரு நல்ல போஸ்ட்டு. சென்னையில் மட்டும்தான் நம்ம எடுக்க முடியும். யூனிஃபார்ம் சர்வீஸ் அப்படின்னு வரப்போ ஃபாரஸ்ட்டாக போலீஸா அப்படின்னா ஃபாரஸ்ட் ஃபஸ்ட்டு வச்சுட்டு அப்புறமா போலீஸ் வச்சுக்கோங்க. ஃபாரஸ்ட்டில் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா படிக்கலாம். போலீஸில் ஓகே நல்லாயிருக்கும். பவர்ஃபுல்லான ஒரு போஸ்ட்டு தான். நேஷ்னல் கேடட், என்சிசி வேலை கம்மியாக இருக்கும். ஸோ அதுவும் நம்ம கேம்ப் நிறைய நடத்துவாங்க காலேஜஸில், ஸ்கூலில். ஸோ அதுக்கு ஃபண்டிங் பண்ணுறது, அதை மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு இருக்கும். ஸ்டேஷ்னரி பிரிண்டிங்லாம் வேலை வெரி லெஸ். இப்போ நிறைய இடத்துல ப்ரெஸ் அப்படின்றது கவர்மெண்ட் ப்ரெஸ் ஆரம்பிக்கிறாங்க. முன்னாடி ஒரு 8 9 இடத்துல தான் இருக்கும். இதை கூட நம்ம முன்னாடி போட்டிருப்போம், பழைய வீடியோவில் ஸ்டேஷ்னரி பிரிண்டிங் பற்றி போட்டிருப்போம். சரிங்களா? எஸ்டிஐடி ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஒரு நல்ல இடம் தான் இது. இதெல்லாம் இன்னும் கூட நம்ம முன்னாடியே எடுக்கலாம். ஊரில் கிடைக்குமானா சென்னையில் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. பவர் ஃபைனான்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் இதெல்லாம் புதுசாக வந்திருக்கு. இதெல்லாம் நம்ம எடுக்கலாம். செரிகல்ச்சர் குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் இருக்கும். ஒசூரில் இருக்கும், சேலத்தில் இருக்கும், இங்கே தான் இருக்கும். சரிங்களா? ஓகே. எக்ஸ்டென்ஷன் ஆஃபீஸர் ஆவின்னு. ஸோ இது வந்து நீங்கள் ஃபீல்டில் போய் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ 22 வேகன்சிஸ் இருக்குது. இதெல்லாம் புதுசாக இப்போ தான் வந்திருக்கக்கூடிய ஒரு துறைகள் இது.
தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் புதுசாக வந்திருக்கு. 26 வேகன்சிஸ் இருக்குது. ஓகே. டிக் இருக்குது, தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட். அது வந்து சென்னையில் தான் இருக்கும் போஸ்டிங்கு. ஸோ அதுவும் இருக்குது. ஜூனியர் கோஆபரேட்டிவ் ஆடிட்டர் நமக்கு தெரியும். பர்சனல் கிளர்க்கு வந்து நம்ம டைப்பிங் முடிச்சிருந்தா தான் எலிஜிபிள். செக்ரட்டரியேட்டில் 121 வேகன்சிஸ் இருக்குது. டைப்பிங் போத் ஹையர் அப்படின்னு வச்சுருந்தீங்கன்னா அது நம்ம போகலாம். சரிங்களா? ஸோ இதுதான் இப்போ இருக்கக்கூடியது. இந்த அசிஸ்டன்ட் ஃபினான்ஸ்லாம் நீங்கள் பிகாம் படிச்சிருந்தா தான் எலிஜிபிள். லோவர் டெஸ்கில் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் நம்ம எடுக்கலாம். சரிங்களா? சிமெண்ட் கார்பரேஷன்னா சென்னையில் தான் வேலை இருக்கும். ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் கமிஷனரேட்டில் இருக்குது. ஆல்மோஸ்ட் 2000 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ இதுதான் என்னுடைய ப்ரிஃபரன்ஸுங்க. சரிங்களா? கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது அப்படின்னா. ஸோ நீங்கள் கவுன்சிலிங் உள்ளே போகிறப்ப ப்ரிஃபரன்ஸ் வந்து ஒரு 4-5 ப்ரிஃபரன்ஸ் வச்சுட்டு போங்க. அங்கே போய் நீங்கள் கேட்குறது இல்லைன்னா எதையாவது ஒன்று கொடுங்க அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டு சொல்லிட்டு இருக்காதீங்க. ரொம்ப தயார் நிலையில் போங்க. நல்லா இந்த போஸ்ட்டை பற்றி ஓரளவாவது தெரிஞ்சுக்கோங்க. அந்த டிபார்ட்மெண்ட்டில் போய் பேசுங்க. டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்ககிட்ட கேளுங்க. எப்படி அப்படின்ற என்ன வேலை இது மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து உங்கள் ஊரில் கிடைக்குமா கிடைக்காதா? மோஸ்ட்லி நீங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா தமிழ்நாடு முழுசும் எங்கே வேணாலும் உங்களை போடுவாங்க. ஸ்டேட் லெவல் சீனியாரிட்டி இருக்கிறப்ப ஒரு 3 இயர்ஸ் 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஊருக்கு மாற்றிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். இப்போ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அப்படின்னு நீங்கள் வேறு டிஸ்ட்ரிக்டில் எடுக்கிறீங்கன்னா அப் டு தாசில்தார் நீங்கள் ஆர்டிஓ ஆற வரைக்கும் ஒரே டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்கணும். ஸோ நல்லா தான் இருக்கும். நீங்கள் கரெக்டான ஒரு இப்போ கொங்கு பேட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா செட்டில் ஆகிறதுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு சூழ்நிலை காலநிலை தான் இருக்கும். சின்ன டிஸ்ட்ரிக்டாக இருந்தால் ப்ரமோஷன் சீக்கிரம் கிடைக்கும். புதுசாக உருவாக்கின மாவட்டம் அப்படின்னா சீக்கிரமாக ப்ரமோஷன் கிடைக்கும். இப்போ ஒரு பைஃபர்கேட் பண்ணுறாங்க. இப்போ கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொள்ளாச்சி மாவட்டமாக பிரிக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் கோயம்புத்தூர் எடுத்தீங்கன்னா பொள்ளாச்சியில் போய் சேர்ந்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக ப்ரமோஷன் வரும். ஸோ அது மாதிரி எந்தெந்த மாவட்டங்கள் பிரிப்பாங்க அப்படின்றத யோசனையை வச்சுட்டு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரமோஷன் அப்படின்றது சீக்கிரமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஓகே. ஸோ சேலரியும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 7வது மாதம் ஆகுது. இன்னும் 5 மாதம் தான் இந்த சேலரி இருக்கும். 1/1/2026லேருந்து நமக்கு அடுத்த பே கமிஷன் அப்படின்றது வந்துடும். அப்போ சேலரியும் அதிகமாகும். 32,000 33,000 குரூப் 2 வாங்குறீங்கன்னா அது ஆல்மோஸ்ட் ஒரு 42,000-43,000 மாறிடுங்க. அதே மாதிரி நீங்கள் 2Aல லெவல் 12 நீங்கள் போகிறீங்க. இப்போ 50,000 வாங்குறீங்கன்னா அது 68,000-69,000 மாறும். சரிங்களா? ஸோ இதுதான் இப்போ இருக்கக்கூடிய போஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸுங்க. ஸோ பாருங்கள், நீங்கள் இதை பற்றி நல்லா தெரிஞ்சுட்டு அப்புறமா முடிவெடுங்க. ஓகே. முடிவெடுத்துட்டு அப்புறமா தெரிஞ்சுக்காதீங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நன்றிங்க.